பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. 2 நாளாகமம் 1வது அதிகாரம் 10வது வசனம். இப்போதும் நான் இந்த ஜனத்துக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு இரவிலே தரிசனமாகி அவனிடத்தில் கேட்கிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். ஒரு பெரிய விசாலம் அவனுக்கு கிடைக்கிறது, ஒரு பெரிய கிருபை. சாலமோனே, நீ என்ன விரும்புறியோ அதை என்கிட்ட கேளு, நான் அதை உனக்கு தரேன் அப்படிங்கிறார். சாலமோனுக்கு 1000 ஆசைகள் இருக்கும், 1000 விருப்பங்கள் இருக்கும். ஆனால் சாலமோன் தேவனிடத்தில் எதை கேட்கிறான் என்றால், எது அவனுக்கு வேண்டியதோ அதை அவன் கேட்கிறான். எனக்கு 1000 விருப்பம் இருக்குன்னு சொல்லி நான் விரும்புகிற எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும்னு இல்லை. எனக்கு எது வேண்டியதோ அதை நான் கேட்குறேன் தெரியுமா? இந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது. இங்கே சாலமோன் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். எல்லாரும் என்ன மதிக்கணும், எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், இப்படி நிறைய கேட்கலாம். ஆனால் அதை கேட்காம என்ன ஒரு நிலையில் வச்சிருக்கிறீங்களே, அதில் நான் உண்மையாக செயல்படணும், அதில் ஞானமாக செயல்படணும், அது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். எனவே எனக்கு என்ன தேவை? ஞானம் தேவை, அறிவு தேவை, அதை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்குறான். அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியாலும் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசாள பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்காகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்காகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். சாலமோன் இப்படி கேட்டது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால சொல்கிறேன், நீ கேளாததே நான் உனக்கு தருவேன் அப்படிங்கிறார். இந்த நாளில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, நம் தேவனிடத்தில் என்ன கேட்குறோம், நமக்கு என்னது தேவையோ அதை கேட்க பழக வேண்டும். ஒவ்வொரு சூழ்நிலையில் நமக்கு என்னது தேவை? ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யத்தை தாங்க, சம்பத்தை தாங்க, கனத்தை தாங்க, என் பகைஞரின் பிராணனை தாங்க. இதெல்லாமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய காரியம். ஆண்டவர் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவனோட நான் வளரணும், இப்படியெல்லாம் செபிக்கிறவங்க உண்டு. ஐஸ்வர்யத்தை தாங்க, இதெல்லாம் ஆண்டவர் தருவார். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேட்காமலே கொடுக்கிறார். நமக்கு இன்னது தேவை என்பது அவர் அறிந்திருக்கிறார். நாம் கேட்குற காரணம் அந்த சர்வ வல்லவருக்கு முன்பாக நாம் வைக்கிற விண்ணப்பம் அவருக்கு உகந்ததாய், அவருக்கு பிரியமாய் இருக்கும்படிக்கு நாம் வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஓட்டம் வெற்றியாக இருக்கும். கர்த்தர் அப்படியே நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள தேவனே, உம்மிடத்திலிருந்து வேண்டியதை கேட்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.